ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித் கல்ப்பு. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது அதை எடுத்துக்கிட்டே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங்னா என்ன, நம்ம முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ கூட நம்ம அம்மா இல்லைனா வந்து நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்னிங் வந்து சாப்பிடாம இருப்போம், ஃபாஸ்டிங் இருப்போம். மதியம் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமா வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ வந்து முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நோம்பு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பொழுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரிலாம் வரும்போது ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டு 6 o'clock வந்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஃபாஸ்டிங் நாங்கள் அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஸோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஃபாஸ்டிங். அதை வந்து வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் கடைப்பிடிச்சதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஹவர்ஸை பிரிக்கிறது வந்து 5 வெரைட்டியாக சொல்கிறாங்க. 16:8ங்கிறது ஃபஸ்ட்டு வெரைட்டி. 16 என்ன, 16 hours வந்து சாப்பிடாமல் இருக்கணும். 8 hours வந்து நம்ம வந்து 3 டிவைட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 16:8 அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 16 hours சாப்பிடாமல் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 hours வந்து நம்ம 3 டிவைட் பண்ணி சாப்பிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லையா 12 AM to 8 PM அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இல்லை 2 PM to 10 PM அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டிவைட் பண்ணிக்கலாம். அந்த 16:8ங்கிறத நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். 16:8ங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அதனால் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னு கிடையாது. நம்ம வந்து நம்ம உள்ள இருக்க ஆர்கான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. அது வந்து முன்னோர்கள் வந்து ஃபாஸ்டிங் சாமிக்கு விரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, பட் சயின்டிஃபிக்கலாக பார்த்தா நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கெலாம் நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் கொஞ்ச நேரம் வேலை பண்ணாமல் அமைதியாக இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கேப் போட்டு திருப்பி அதோடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதால நல்லாவும் ஒர்க் ஆகும். அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா 5:2. அதில் பார்த்திங்கன்னா 5 days வந்து சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற போல சாப்பிடுவாங்க. 2 days பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதான் 5:2. அது யாரும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னால் ஒரு நாள் ஃபுல்லாக நார்மலாக சாப்பிட்றது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது. த ஆல்டர்னேட்டிவ் டேஸ். 4th டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா வாரியர் டயட் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரூட்ஸு, ஏதாவது ஜூஸஸ் அந்த மாதிரி ஹெவியாக இல்லாமல் லைட்டாக எடுத்துக்கிறது. டின்னருக்கு வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்றது. அதுதான் வந்து வாரியர் டயட்டு. 5th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மாதிரி தான் வரும். ஒரு 5 days சாப்பிட்றது, 2 days சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை வந்து ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லைன்னா 2 நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது. அதுதான் வந்து ஈட். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இது வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது. பட் ரெக்கமெண்ட் பண்ணுற வெரைட்டி பார்த்தீங்கன்னா 16:8 தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 16:8 ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வெயிட் லாஸ்னால் இல்லை எனக்கு வந்து என்னுடைய உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 month ஒன்ஸு, இல்லை ஒரு 21 days ஒன்ஸ், இல்லைனா வந்து ஒரு 1 month ஒன்ஸ் வந்து உங்கள் பாடியை ஃபுல் டே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஃபாஸ்டிங் இருங்க. ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லையா இல்லை ஜூஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த விதமான டிசீஸும் வராது. இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
அட்வான்டேஜில் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு இது யூஸ் ஆகுது. எப்படி வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்ஸ் வந்து ஒரு 16 ஹார்ஸ் வந்து சாப்பிடாமே இருக்கிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தேவையான எனர்ஜி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்களா ஃபேட்டு, அந்த ஃபேட்டில் இருக்க அந்த எனர்ஜியை எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடலை இல்லைங்களா, அதனால் எந்த எனர்ஜியும் கிடைக்காது. ஏற்கனவே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஃபேட்டை அது வந்து எனர்ஜியாக குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி உங்கள் உடம்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் லாஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வெயிட் லாஸ் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோடைய ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதுவும் வந்து செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து ஞாபக சக்தி வந்து வயசாக பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாகும். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பிரெயினோடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கும் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து அதோடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்காது. இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், 16 ஹார்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறேன், 8 ஹார்ஸ் சாப்பிட்றேன், இதுமாரி 1 வீக் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதுமாரி ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டிங்கன்னா 1 வீக் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பசி எடுக்காது. இந்த சென்ஸ் பசி எடுக்காது, அதனால் நான் டல்லாக ஆகிடுவேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதிகமாக பசிக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க, பருமனாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிகம் பசிக்கும். ஸோ தட் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் கால் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அந்த பசி எடுக்கிற தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் கம்மியாக தான் சாப்பிட எடுத்துக்குவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அதோடைய அட்வான்டேஜஸ். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன்லாம் வந்து பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 வயசுக்கு கீழே இருக்க டீனேஜர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. நான் நல்லா குண்டாக இருக்கேன், ஸோ வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு எந்த டீனேஜர்ஸும் வந்து இதை வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிசீஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது வியாதி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களாம் பண்ணக்கூடாது, அவங்களாம் ட்ரை பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது, நான் வந்து ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, அப்புறமா வந்து இந்த பித்தப்பை சம்மந்தமான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஸோ தட் இதை மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க யாரும் இதை ட்ரை பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க 20 இயர்ஸ்லேருந்து ஒரு 45 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுமாரி இருக்கிறவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாம். நார்மலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் வந்து நான் 7:30க்குள்ளே டின்னர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 7:30க்குள்ளே டின்னர் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் 7:30க்கு டின்னர் எடுத்துகிட்டு நீங்கள் லஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி ஆகிடும். அது வந்து நீங்கள் 1 வீக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி 1 வீக்குக்கு ஒன்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு 4 டேஸ் அதுவே கணக்காகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம காலையில் வந்து டிடாக்ஸ் பவுடர் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா ஃபேட் லாஸ்க்காக, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் டிடாக்ஸ், அவ்வளோதான். அப்படி சொல்லணும்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒரு நேச்சுரல் டிடாக்ஸ். நம்ம வந்து டிடாக்ஸ் பவுடர்னு தனியாக எடுத்துக்காமல் நேச்சுரலாக நமக்கு ஃபேட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு வழி தான். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது நேச்சுரல் டிடாக்ஸ். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 7:30 டின்னர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து லன்ச் வந்து டேரெக்டாக எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். மந்த்லி 4 டேஸ் அதே கணக்காகிடும். ஸோ அதுமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும், அண்ட் தென் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அண்ட் தென் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க. அன்ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்க. நீங்கள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதால நமக்கு ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. இருந்தாலும் நம்ம வந்து பண்ணணும், அதுதான் நம்மளுடைய எய்ம் இல்லைங்களா. அவ்வளோதாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒரு டயட் கிடையாது, இது ஒரு டயட் பேட்டர்ன் தான். சரி, இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நேச்சுரலாக டிடாக்ஸ் ஆகும் உங்களுடைய ஃபேட் கண்டென்ட்லாம். ஸோ தட் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாகும். அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோக்கான கொஷின் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். போன வீடியோவுடைய ஆன்சரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்ட் தென் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஷினை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ மேக் 2 people out of 1. What am I? I make 2 people out of 1. What am I? ஆன்சர் வந்து மிரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a hen and a half lay an egg and a half in a day and a half, how many eggs will half a dozen hens lay in half a dozen days? இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொஷினை ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். if a hen and a half lay an egg and a half in a day and a half, how many eggs will half a dozen hens lay in half a dozen days? இதான் கொஷின்னு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.